பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு. பிகாஸ் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அவர் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த கவலையுமே இருக்காது. அண்ட் ஹீ வில் பிளெஸ் அஸ் ஆல் த டைம். அண்ட் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீனிஷாக ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது. இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது எனக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரீ. அண்ட் இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம். நீங்கள் பார்த்தீங்களா சின்ன சின்ன காய் கூட இருக்குது. பெருசெல்லாம் எடுத்துட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. பட் இப்போ என் கண்ணில் ஒன்று மாட்டி இருக்கு. வெயிட், நான் அதை எடுக்கிறேன். சி, பார்த்தீங்களா சப்போட்டா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒன்று மட்டும் விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ நம்ம இதை பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இந்த மரம் எப்படி இங்கே வந்ததுன்னா, எங்கள் டேடி இதை ரொம்ப சின்ன கண்டாக இருக்கும்போது இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அண்ட் ஹீ லைக்ஸ் டு பிளான்ட் ட்ரீஸ் வெரி மச். அவருக்கு இந்த மாதிரி மரம் வளர்க்குறது, செடிங்க நடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹீ யூஸ் டு கோ எவ்ரிவேர் பிகாஸ் இஸ் அ பாஸ்டர், எவ்ரி ஒன் நோஸ். அப்போ போயிட்டு வரும்போது எங்கேயாவது செடியை பார்த்தாலோ இல்லை எங்கேயாவது வித்துட்டு இருந்தால் பார்த்தாலோ உடனே வாங்கிட்டு வீடு ஃபுல்லாக அங்கங்கே வச்சுடுவார். இடம் இருக்குது இல்லை அதெல்லாம் பார்க்குறது வச்சுட்டு யூஸ் டு டெய்லி தண்ணி ஊற்றி அண்ட் அதை வளர்ப்பார். இது கூட ரொம்ப சின்னதாக தான் கொண்டு வந்து வச்சாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அண்ட் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் இந்த செடிங்க எல்லாத்தையுமே வளர்க்குறாங்க. இது கூட இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இந்த சப்போட்டா செடி. பட் இன்றைக்கி நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போட்டா செடியை பற்றி மரத்தை பற்றி பார்த்தப்போ அந்த விஷயம் எல்லாம் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் இதுக்குள்ளே அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அண்ட் இட் ஹேஸ் மோர் பெனிஃபிட்ஸ் ஃபார் அஸ். பிகாஸ் இட்ஸ் ரிட்டன் இன் ஆதியாகமம் 1:29. ஐ கிவ் யூ எவ்ரி சீட் பேரிங் பிளான்ட் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி ஹோல் எர்த் அண்ட் எவ்ரி ட்ரீ தட் ஹேஸ் ஃப்ரூட் வித் சீட் இன் இட் they will be yours for food. கர்த்தர் சொல்லியிருக்காரு. இங்கே இருக்க எல்லா மரம் செடிகளில் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்மளுக்கு உணவு. ஓகேவா? இயற்கை முறையான உணவுனா அது ஃப்ரூட்ஸ் தான். பிகாஸ் காட் கிரியேட்டட் இட் அண்ட் ஹீ நோஸ் வாட்ஸ் குட் ஃபார் அஸ். இதில் அவ்வளோ மகத்துவம்ஸாக வச்சுருக்காரு. ஒரு பழம், இந்த சப்போட்டா பழம் நானும் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது வரைக்கும் எனக்கு தெரியாது இது உள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் நம்ம உடலுக்கு நம்ம பாடி ரிலேட்டடாக, நம்ம பாடிக்கு அவ்வளோ ஹெல்த் தரக்கூடியதாக இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் கர்த்தர் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு உணவாக அவர் பழங்களை கொடுத்துருக்காரு இந்த உலகத்தில். ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் சப்போட்டாக்கு இன்னொரு வேர்ட் கூட இருக்குது, இட்ஸ் சிக்கு. அதையும் நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஐ டோன்ட் நோ எத்தனை பேருக்கு அது தெரியும்ன்ட்டு. ஸோ இப்போ நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு பேர் சிக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்போட்டாவோட பெனிஃபிட் என்னென்னா ஸ்ட்ராங்கர் போன்ஸ். அது நம்ம போன்ஸை ஸ்ட்ராங் படுத்தும். பிகாஸ் இதுக்குள்ளே இருக்க கால்சியம், ப்ராஸ்பரஸ், காப்பர் அண்ட் அயன் இதில் நிறையவே ப்ரெசண்ட் ஆகி இருக்குது. ஸோ சப்போட்டா ஹெல்ப்ஸ் அஸ் டு ஸ்ட்ரென்தன் த போன். ஓகேவா? இது நம்ம ரெகுலராக உள்ள இன்டேக் பண்ணோன்னா நம்ம போன் குவாலிட்டி அதிகமாகும். இம்ப்ரூவ் த போன் குவாலிட்டி. இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த போன் குவாலிட்டி. சப்போட்டாவில் காப்பர் இதுவும் இருக்குது. ஸோ இது அந்த காப்பர் இருக்கனால நம்மளுக்கு ஏன் யூஸ் ஆகுதுன்னா, ஹெல்த்தியாக இருக்க உதவி செய்யும் போன்ஸை. health of the bone, increase the health of the bone, and it promotes muscle tissue strength. ஓகேவா? ப்ரமோட்ஸ் மசிலையும் நம்மளுக்கு அதிகமாக்கும். அண்ட் டிஷ்யூஸோட ஸ்ட்ரென்த்தையும் இது இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் இதில் அந்த மினரல்ஸ் இருக்குது, கால்சியம், ப்ராஸ்பரஸ், காப்பர் அண்ட் அயன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர்ஸ் இம்யூனிட்டினா நம்மளோட இம்யூனிட்டிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேவா? சப்போர்ட்டாக இருக்குது நம்ம இம்யூனிட்டிக்கு. ஓகேவா? இட் கண்டெய்ன்ஸ் விட்டமின் ஏ அண்ட் சி. நம்ம சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டமை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரமோட்ஸ் ஸ்கின் ஹெல்த். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லோவர் த ரிஸ்க் ஆஃப் கார்னிக் டிசீசஸ். shields our body from virus, bacteria and parasite attacks. பார்த்தீங்களா? விட்டமின் சி இருக்கனால வைரஸ், பாக்டீரியாஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு இது மூலமாக ஒரு ப்ரிவென்ஷன் கிடைக்கும்.
ஓகே. அண்ட் விட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா ஐஸ்க்கு ரொம்ப இது. ஸோ வந்து இதுக்கு இன்னொரு இது வந்து சொல்கிறாங்க, சப்போட்டா டே மைட் கீப் த ஐ டாக்டர் அவே. நல்லா இருக்குல்ல? ஸோ வந்து நீங்கள் சப்போட்டா சாப்பிட்டீங்கன்னா உங்கள் விஷன் வந்து நல்லா ஆகும், என்ஹான்ஸ் ஆகும். ஓகே. ஸோ வந்து சப்போட்டா வந்து ஐஸுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இப்போலேருந்து நீங்கள் அதை சாப்பிட தொடங்குனீங்கன்னா வயசான காலத்தில் வந்து இதோட எப்படி சொல்கிறது ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கலாம். இப்போ எதுவும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். பட் இப்போலேருந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்க தொடங்குனீங்கன்னா வயசான காலத்தில் அவங்க பார்வை வந்து நல்லா தெரியும். ஈவன் வயசானவங்க இதை சாப்பிட்டா அவங்களோட கண்ணும் நல்லா தெளிவாகும் அண்ட் தெரியப்படும். ஈவன் இன்னொரு இது ஞாபகம் வருது, டியூட்ரானமி 34:7 மோசஸ் வாஸ் 120 years old when he died, yet his eyes were not weak nor his strength gone. புரியுதா? அவர் வந்து 120 வயசாச்சு அவர் மரிக்கும்போது. பட் அந்த டைம்லேயும் அவரோட கண்கள் மங்கி போகலை அண்ட் அவரோட ஸ்ட்ரென்த் வந்து குறையலை. ஓகேவா? இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, அந்த காலத்தில் வந்து ஹி வாஸ் அ காட்ஸ் மேன் ஆஃப் காட். அவர் வந்து கர்த்தர் சொல்கிற வழியை கேட்டு நடந்தார். அதாவது ஹி வாஸ் வித் காட், ஹி வாஸ் இன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ வந்து அதனால அவரோட க்ளோஸாக இருந்தது மாத்திரம் அல்லாமல் கர்த்தர் படைத்த உணவுகளை அருந்தினால அவர் வந்து ஹெல்த்தியாக இருந்தார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்டு இதில் வந்து விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் ஃப்ரூட் என்ஹான்சிங் த ஸ்கின் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த்தையும் நம்மளோட பியூட்டியையும் இது வந்து என்ஹான்ஸ் பண்ணும். பிகாஸ் இதில் வந்து விட்டமின் ஏ, சி, இ அண்ட் கே இருக்குது. ஓகேவா? இது அந்த 3-4 விட்டமினும் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கும் அண்ட் வந்து நம்மளோட ஸ்கின் செல்ஸை வந்து அது ரீஜெனரேட் பண்ணும், நியூவாக மாற்றும். ஓகேவா? ரிச் பாலிஃபினால்ஸ் அப்புறம் ஃப்ளேவனாய்ட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால இதில் வந்து நம்மளுக்கு ஸ்கின் ரிங்கிள்ஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகேவா? ஸ்கின் ரிங்கிள்ஸ் வராமல் நம்மளை பாதுகாக்கும், முகச்சுருக்குகள். ஓகே. அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த காம்ப்ளெக்ஷன். நம்மளோட காம்ப்ளெக்ஷனை அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஏஜிங். வயசாகிற மாதிரி மூஞ்சி ரொம்ப அப்படியே சுருக்கம் வந்து ரொம்ப டல்லாகும், அதெல்லாமே கம்மி பண்ணும், பொறுமையாக வர மாதிரி பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோவை அது உண்டாக்கும். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. ஓகே. நாட் ஓன்லி ஃபார் த இன்சைட் திங்ஸ் பட் ஆல்சோ ஃபார் யுவர் ஸ்கின். நெக்ஸ்ட், இட் ப்ரிவென்ட்ஸ் கேன்சர். கேன் யூ பிலீவ் இட்? சப்போட்டா வந்து ப்ரிவென்ட்ஸ் அஸ் ஃப்ரம் கேன்சர். கேன்சர்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணலாம். Because it has enriched with antioxidants, is one of the best fruit which can lower the risk of various forms of cancer. நிறைய கேன்சர் டைப்ஸ் இருக்குது. பட் இது வந்து சில கேன்சர் டைப்ஸுக்கு வந்து ரிஸ்க்கான இதை வந்து கொஞ்சம் நம்ம ரிஸ்க் இல்லாமல் ஆக்க உதவுதான். ஸோ வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி இதில் இருக்கனால மெயின்டைன் த மஸ்கஸ் லைனிங் ஹெல்த். அது வந்து எது லோவர் பண்ணுதுன்னா ஓரல் அண்ட் லங் கேன்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது விட்டமின் ஏ அண்ட் பி. தென் வந்து இது வந்து டயட்ரி ஃபைபர் இதில் நிறைய இருக்குது. ஸோ வந்து இது வந்து நம்ம கட்ஸ் ஹெல்த்தியாக வச்சுக்கும் அண்ட் ப்ரொடெக்ட் பாடி ஃப்ரம் காலன் கேன்சர். ஓகேவா? காலன் கேன்சர்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும் பிகாஸ் இதில் வந்து சூப்பர் ரிச் டயட்ரி ஃபைபர்ஸ் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து கேன்சர்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த விஷயமெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல? ஸோ நெக்ஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். கண்ட்ரோல்ஸ் பிளட் ப்ரெஷர். ஓகேவா? சப்போட்டா வந்து நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் பிகாஸ் இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரூட் ஃபார் கண்ட்ரோலிங் ஹை பிளட் ப்ரெஷர். உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா, நீங்கள் கண்டிப்பாக சப்போட்டா சாப்பிடணும். ஓகேவா? இதுதான் கண்ட்ரோல் பண்ண உதவும் பிளட் ப்ரெஷரை. ஓகே. தென் வந்து loaded with ample amount of பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்கனால lowering sodium levels குறைக்கும் and promotes blood circulation and regulates the blood pressure. ஓகேவா? நம்ம blood pressure இன்க்ரீஸ் பண்ணும், blood circulation இன்க்ரீஸ் பண்ணும் and blood pressure வந்து
கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எனர்ஜி ப்ரொவைடர். ஓகே, இதில் வந்து ஃப்ரக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ் வந்து நிறைய இருக்குது. பிகாஸ் இது நேச்சுரலாகவே இட் கிவ்ஸ் எனர்ஜி ஃபார் அஸ். ஓகேவா? இதில் ஃப்ரக்டோஸ் அண்ட் சக்ரோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கனால இது வந்து நம்மளுக்கு லாட் ஆஃப் எனர்ஜியை கொடுக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப அவசரமாக பிஸி டேவாக இருக்கா அன்னைக்கு ஒரு நாள், ஜஸ்ட் கிராப் அ சப்போட்டா and eat it, you will have full energy and it will boost your energy. Okay, ஸோ பார்த்தீங்களா இந்த சின்ன பழத்துக்குள்ளே எத்தனை விஷயங்கள் நம்ம கர்த்தர் வைத்திருக்கார். செமல்ல நம்ம ஆண்டவர். ஸோ வந்து அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அண்ட் இந்த ஒரு சின்ன பழத்துக்குள்ளே எத்தனையோ மகத்துவங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு வேத வசனம் எனக்கு ஞாபகம் வருது. 2 கொரிந்தியர் 6:16 இப்படியாக சொல்லுகிறது, வாட் அக்ரிமெண்ட் இஸ் தேர் between the temple of God and the idols, for we are the temple of the living God, as God has said, I will live with them and walk among them, and I will be their God and they will be my people. ஸோ பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மளை அவரோட டெம்பிள்னு சொல்கிறார், நமக்குள்ளே அவர் இருக்கன்னு சொல்கிறார். ஸோ அவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் ஹெல்த்தியாக இருக்க வேணாமா, நாம் பரிசுத்தமாக இருக்க வேணாமா? ஸோ வந்து நம்ம படைத்தவருக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். எப்படின்னா சங்கீதம் 34:8 சொல்லுது, taste and see that the Lord is good, blessed is the one who takes refuge in him. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல விதத்தில் அவரை ருசித்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அதே மாதிரி நம்ம தேவன் கொடுத்த இந்த பழத்தையும் சாப்பிட்டு படைத்தவர் நல்லவர் என்று நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? அவர் வந்து நல்லவர் என்று அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அவரை புகழுங்க, அவரை வந்து மேன்மைப்படுத்துங்க. பிகாஸ் அவருக்குள்ள நிறைய மகத்துவங்கள் இருக்குது. ஓகேவா? இந்த சின்ன பழத்துலேயே அத்தனை மகத்துவம் இருக்குன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள எத்தனையோ மகத்துவங்கள் இருக்குது. நம்ம படைத்தவர் நல்லவர் என்று நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நாம் அவருக்கு இயற்கையை படைத்த இறைவன் அவர் தான். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றி அவர் வந்து படைத்தவர். அண்ட் அவருக்காக நம்ம இதை ருசித்து பார்த்து நல்லது ருசித்து நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வைத்திருக்கணும். பரிசுத்தமாக அண்ட் ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் நம்ம வாழணும். ஓகேவா? பரிசுத்தமாகவும் இருக்கணும் அண்ட் ஆரோக்கியமாகவும் இந்த உலகத்தை நம்ம வாழணும். அதுவும் தேவனுக்காக நம்ம வாழணும். சரியா? உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பழத்துலேயே எத்தனை விஷயம் இருக்குன்னா மற்ற பழங்களில் எத்தனை விஷயம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் அது இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க. ஃபாரினில் இருக்கவங்க நீங்கள் யோசிக்கலாம், இந்த மரம் எங்கள் வீட்டில் வளர்க்க முடியாது, இது இல்லை அப்படின்ட்டு. எல்லா கடையிலையுமே இந்த பழம் இருக்கும். ஸோ வாங்கி சாப்பிடுங்க. கர்த்தருக்குள்ள விசுவாசமாக இருங்க அண்ட் அவருக்காக ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, காட் பிளஸ் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மே காட் பிளஸ் யூ. பை பாய்.